வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ எப்பயுமே ஈவெண்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதில் பெஞ்ச் மார்க் செட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா ஃபார் ஷோர் ஆப்பிள், அதில் டவுட்டே இல்லை. அண்ட் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இப்போ ஐபேட் as well as பென்சில், மேஜிக் கீபோர்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நேற்று எவ்வளோ பேர் அந்த ஈவெண்ட்டை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைவாக பார்த்தீங்க? நான் இன்னைக்கு காலைல தான் பார்த்தேன். ஆனால் ஈவெண்ட் வந்து வேறு லெவலில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு ஆப்பிள் பார்க்கில் ஆரம்பித்து அப்படியே மூவிங் ட்ரெயினில் என்னையா நடக்குதுங்க, அப்புறம் ஒரு லைப்ரரியில் செமையாக இருந்தது இந்த டிரான்சிஷன்லாம். போஸ் நாய்க்குட்டியோட வணக்கம் வியூவர்ஸ், சரியான ஃபீல் பார்க்கலாமா? ஹலோ 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 லோ. இந்த ஈவெண்ட்டை ஃபுல்லாகவே வந்து அவங்க ஐஃபோனில் தான் கேப்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஃபோன் 15 Pro Max அதை தான் யூஸ் பண்ணி கண்டிப்பாக கேப்சர் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த ஐபேட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணும்போது என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க, இந்த ஐபேட்லலாம் நீங்கள் வந்து ஃபைனல் கட் ப்ரோ யூஸ் பண்ணலாம்னு சொல்லி போன ஜென்ரேஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, போன ஈவெண்ட்டில் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஃபைனல் கட் ப்ரோலையும் சரியான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, வேறு லெவலில் ப்ராசஸ் பண்ண முடியும், ரெண்டர் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லேருந்து எல்லாமே நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ அதான் ஐஃபோனில் ஷூட் பண்ணி இதில் ரெண்டர் பண்ணி அவுட் எடுத்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோன்ற அளவுக்கு இருக்கும். ஸோ வேறு லெவலில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க ஆஸ் யூஷுவல். சரிங்க, ஸோ ஃபஸ்ட்டு ஐபேட் ஏர் பார்த்தீங்கன்னு வைங்களேன், அதுவும் சூப்பர் இம்ப்ரூவ்மெண்ட் தான். எந்த விதத்தில் அப்படின்னும் போது ப்ராசஸிங் பவரில் சரியான இம்ப்ரூவ்மெண்ட் உங்களுக்கு வந்து இந்த தடவை பவர்ட் பை M2 100% ரீசைக்கிள்டு அலுமினியம் என்க்ளோஷர் யூஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லியிருக்காங்க. லிக்விட் ரெட்டினா டிஸ்பிளே ஒரு பக்கம், டச் ஐடி இருக்குது, Wi-Fi 6E இருக்குது, 50% ஃபாஸ்டர் தென் ப்ரீவியஸ் ஐபேட் ஏர் M1 சிப்போடு இருக்கக்கூடிய அந்த ஏர் கம்பேர் பண்ணும்போது இது 50% பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3x ஃபாஸ்டர் தென் ஐபேட் ஏர் வித் A12 பயானிக் சிப். ஸோ இதெல்லாம் கூட அப்பப்போ கம்பேர் பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணிப்பாங்க தெரியுமா, அவங்களோட ஓன் ப்ராடக்ட்டே அடிக்கடி வந்து அப்படியே கம்பேர் பண்ணி நம்மகிட்ட சொல்லிப்பாங்க. இதுக்கு முன்னாடி எங்கள் ப்ராடக்ட் ஒன்று இருந்தது தெரியுமா, ஒரு 2 வருஷம் முன்னாடி இருந்தது தெரியுமா, அதோட இது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும், அதை இது கூட ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த மாதிரியான கிராஃபிக் ரெண்டர்ஸில் இது இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணணும், ஏஐ கேப்பபிலிட்டிஸில் NPU இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான டேட்டாஸ் எல்லாமே அவங்க ப்ராடக்ட்டே ரெஃபர் பண்ணி அவங்க சொல்லுவாங்க. ஒரு வகையில் பார்க்கும்போது அது நல்லா தான் இருக்கும், பட் இன்னொரு வகையில் பார்க்கும்போது அது ஏன் பெயின்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தா, இப்போ தானே நான் வாங்கினேன், அதுவே இப்போ தான் ஆஃபரில் வந்துச்சு, 2 வருஷம் முன்னாடி இருக்கும் உன் ப்ராடக்ட்டை நான் அப்பயே வாங்கணும்னு நினச்சிருந்தா ரொம்ப காஸ்ட்லி, நானே இப்போ தான் அதை வாங்க முடிஞ்சதுன்னு சொல்லி வாங்கினேன். அதுக்குள்ளே நீ ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணி, அதாவது 2வது ஜென்ரேஷன் ப்ராடக்ட், அதுலேருந்து ஓகே 2 வருஷம் கழிச்சு ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணி அதில் என்னடா 3x 4x 5xன்னு சொல்லும்போது மனசு வலிக்குதா இல்லையா? ஸோ அப்படி தான் ஃபீல் ஆகும், பட் இருந்தாலும் அப்படி தான். ஸோ லேண்ட்ஸ்கேப் ஸ்டீரியோ ஆடியோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த டிசைன் ஆஸ்பெக்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் ஸ்டீரியோ ஆடியோ சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க, செம்ம லவுடாகவும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து ஷோகேஸும் பண்ணியிருந்தாங்க அந்த ஈவெண்ட்டில். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கேமராவை எப்படி ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இப்போ இவங்க வந்து எப்படி நம்ம மிமிக் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, ஒரு லேப்டாப், போர்ட்டபிள் லேப்டாப்பே போர்ட்டபிளுக்காக தான், அதை போர்ட்டபிள் பிசியாக இருக்கக்கூடிய அந்த லேப்டாப்பு இப்போ லேப்டாப்பே ஈஸிலி போர்ட்டபிளாக உங்கள் பேக்லேயோ ஒரு ஸ்லீவ்லேயோ அமைதியாக உட்கார்ற மாதிரி. ஏன்னா அந்த மேஜிக் கீபோர்டோட சேர்த்து நீங்கள் சப்போஸ் இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா இதுவே ஒரு லேப்டாப் தாங்க. ஸோ மீட்டிங்லாம் அட்டன் பண்ணோன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 12 MP அல்ட்ரா வைட் கேமரா இருக்கும், அதை நாங்கள் பர்ஃபெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு வைட் ஆஃப் த ஃபீல்ட் ஆஃப் வியூ அண்ட் ஈஸி ஃபார் வீடியோ கால்ஸ் அப்படின்ற மாதிரியான ப்ரெசன்டேஷனும் பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய ப்ளஸ் பாயிண்ட் தான். அண்ட் 5G சப்போர்ட் இருக்குது. அண்ட் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிமேல் வந்து eSIM தான். ஸோ அதுவும் ஒரு பக்கம் இருக்குது. அப்புறம் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்து 64GB இருந்தது ஐபேட் ஏர். இப்போ 64க்கு பதில் பேஸ் வேரியன்ட் வந்து 128GB அண்ட் டாப் எண்ட் அதாவது மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1TB வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஐபேட் ஏர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா, என்ன ஜென்ரேஷன் யூஸ் பண்ணுறீங்க அண்ட் எப்படி இருக்குது? அண்ட் நம்ம சேனலில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நரேஷ் வந்து அவரோட அனுபவத்தை ஷேர் பண்ணியிருப்பாப்பில், எப்படிலாம் நான் வந்து ஐபேடில் வந்து டிராயிங்லாம் பண்ணுறேன், ப்ரோக்ரியேட் ஆப்பை பற்றி சொல்லியிருப்பாப்பில். அண்ட் அந்த ப்ரோக்ரியேட் ஆப்பை பற்றியும் இந்த ஈவெண்ட்டில் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ப்ரோக்ரியேட்டோட CEO கூட வந்திருந்தாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஆப் வந்து இதில் இன்னும் எந்த அளவுக்கு பக்காவாக ஒர்க் ஆகும், இன்னும் என்ன மாதிரியான அட்வான்டேஜஸை நாங்கள் வந்து இதில் டெலிவர் பண்ணுறோம், எந்த மாதிரியான ஆஸ்பெக்ட்லன்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பென்சில் ப்ரோ. ஆமாங்க, ஸோ இதெல்லாம் பற்றி அப்படியே பேசிகிட்டு இருக்க கேப்பில், அதாவது ஐபேட் ஏரை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் ஐபேட் ப்ரோ வந்தது. ஸோ ஐபேட் ப்ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அது இன்னும் நெக்ஸ்ட் லெவலு. டேண்டம் OLED டிசைன், எக்ஸ்ட்ரீம் பிரைட்னஸ், ப்ரிசைஸ் கான்ட்ராஸ்ட், P3 ஒயிட் கலர், ஒயிட் வியூவிங் ஆங்கிள், நானோ டெக்ஸ்சர் கிளாஸ் ஆப்ஷன். இந்த நானோ டெக்ஸ்சர் கிளாஸ் ஆப்ஷன் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை, இது வந்து கிட்டத்தட்ட நம்ம சாம்சங்கில் பார்த்தோம் இல்லையா, ஆன்டி ரிஃப்ளெக்டிவ் டிஸ்பிளே அந்த மாதிரி தான். உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 180 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூவில் கூட அப்படி வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே டிஸ்பிளே இருக்க கண்டென்ட் தெரியும். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம ஆல்ரெடி இது எதிர்பார்த்த விஷயம் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ அதையும் அவங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ 120 Gbps வரைக்கும், அதாவது என்னென்னா யூனிஃபைட் மெமரி பேண்ட்வித் இருக்கிறனால அந்த அளவுக்கு ஸ்பீட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஹார்ட்வேர் ஆக்சிலரேட்டட் மெஷ் ஷேடிங், அப்புறம் ரே ட்ரேசிங் ஃபார் த ஃபஸ்ட் டைம் இன் யுவர் ஐபேட், அப்புறம் 28 பில்லியன் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் இந்த ஐபேடில் இருக்கக்கூடிய ப்ராசரில் நீங்கள் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த ஐபேட் ப்ரோ இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து M4 சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த M4 சிப் எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்கும்போது M2 கம்பேர் பண்ணால் 50% வந்து ஃபாஸ்டர் CPU அண்ட் GPU எடுத்துக்கிட்டிங்கன்னா 4x ஃபாஸ்டர் தென் M2 அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது வந்து 3 nm ப்ராசஸிங் தான். அண்ட் இது செகண்ட் ஜென்ரேஷன் 3 nm அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்க்க போனால் இது கிட்டத்தட்ட ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு எவர் ஆப்பிள்ஸ் தின்னஸ்ட்
ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஆப்பிளோட தின்னஸ்ட் ப்ராடக்ட்டு இந்த ஐபேட் தான். 5.1 mm தானே பார்த்துக்கோங்களேன். ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாகவும் ஃபீல் ஆகும், அதே சமயம் ரொம்பவும் ஸ்லிம்மாக இருக்குது. ஸோ இந்நேரம் ஜெரிரிக் ரெடியாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்ம கூடிய சீக்கிரம் அவர் சேனலில் வீடியோ பார்க்கலாம். பெண்டு கேட்டால் இல்லாட்டி வந்து இதால் அந்த அப்யூஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுதான்னு. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது தான் நம்ம ஆப்பிள் பென்சிலுங்க. ஆப்பிள் பென்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் பென்சில் ப்ரோ. ஸோ ஆல்ரெடி ஆப்பிள் பென்சில் யூஸ் பண்ணுறவங்களாம் வந்து அந்த ப்ரெஷர் சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் நம்ம வீடியோவில் நம்ம வந்து நரேஷ் ப்ரோ வந்து எக்ஸிக்யூட் பண்ணி காட்டும்போது பார்த்துருப்போம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம எவ்வளோ அழுத்துறோமோ, எப்படி பென்சில் நம்ம அழுத்தி பிடிப்போமோ அப்போ எப்படி டார்க்காக இருக்கும், அதுவே லைட்டாக பிடிச்சி அப்படி லைட்டாக இருக்குமோ, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஸோ அது மட்டுமான்னு பார்த்தா இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா கைரோஸ்கோப் மாதிரியான விஷயங்களையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஸ்குவீஸ் பண்ணுற மாதிரி அந்த ப்ரெஷர் ஜெஸ்டரு, அப்புறம் இன்கேஸ் நீங்கள் பென்சிலை தொலைச்சிட்டிங்கன்னா அதுலேயும் நீங்கள் வந்து ஃபைன் மை ஆக்சசரிஸ் மாதிரி நீங்கள் இதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அல்ட்ரா ஒயிட் பேண்ட் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் வந்து இப்போ பென்சில் ப்ரோவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து டெவலப்பர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஃபீச்சர்ஸை அவங்க கொடுப்பாங்க. அடிஷ்னலாக அவங்களோட அப்ளிகேஷன் மூலமாக அவங்க ஒரு சில விஷயங்கள் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அண்ட் இந்த ஆப்பிள் பென்சிலை பற்றி இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிற நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரியேட் ஆப் இருக்கு இல்லையா, அதோட சிஇஓ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ இப்போ இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடியே அந்த ஆப் பயங்கரமாக இருக்குது. ஸோ இன்னும் நிறையா அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா. ஸோ சூப்பராக இருக்கணும். அப்புறம் ஃபைனல் கட் ப்ரோ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, லாஜிக் ப்ரோ பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும். உங்களோட ஐபேட்லேயே நீங்கள் வந்து நிறைய கண்டென்ட்ஸ் வந்து இனிமேல் கிரியேட் பண்ணி ரெண்டர் பண்ணுறதெல்லாம் வந்து அசால்ட்டு அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. மோரோவர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போ ஐபேட் ப்ரோ நம்ம ஊரில் வாங்குறதா இருந்தால் பேஸ் வேரியன்ட் 256 GB 1 lakh அந்த மாதிரியான ப்ரைஸில் வரும். ஸோ யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது, 1 lakh கொடுத்து ஐபேட் வாங்குறது ஒர்த்தா? அப்படி இல்லைனா ஈவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு நான் மேக்புக் ஏரோ இல்லாட்டி மேக்புக் ப்ரோக்கோ கூட போய்க்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்களா? ஏன்னா ஐபேட் வந்து எப்படி இருக்குன்னா அப்படியே பொறுமையாக லேப்டாப்பை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு பவர்ஃபுல்லாக அவங்க கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அதாவது அவங்களோட ஓன் எக்கோ சிஸ்டமில் ஒரு லேப்டாப் பண்ணக்கூடிய எல்லா வேலையும் என் தலைவன் பண்ணுவாண்டான மாதிரி ஐபேடை வந்து அவங்க ஷோகேஸ் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அது பர்ஃபார்ம் பண்ணுது. நமக்கு என்ன ஷாக்கிங்னா 5.1 mm வந்து இந்த அளவுக்கு அவங்க டெலிவர் பண்ணது எனக்கும் ஆச்சரியமாக தான் இருந்தது அந்த டிசைனில். ஸோ சூப்பர். நல்ல ஸ்பீக்கர், நல்ல டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி லைஃப், இது எல்லாமே அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. பட் இவ்வளோ தின் ஃபார்ம் ஃபேக்டரில் ஹீட் மாதிரியான விஷயங்கள்லேருந்து எல்லாத்தையும் அவங்க எப்படி கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்க்கணும். அப்புறம் அந்த மேஜிக் கீபோர்ட் பார்த்தீங்கன்னு வைங்களேன், சூப்பராக இருந்தது மேஜிக் கீபோர்டும். ஸோ இது வந்து ஆப்பிள் ஆஸ் அ ஹோல் பார்க்கும்போது அது ஒரு பெரிய எக்கோ சிஸ்டம். அதில் ப்ராடக்ட்குள்ளார பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறையா ஆக்சசரியே ஒரு எக்கோ சிஸ்டம் கிரியேட் பண்ணுமோ அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ ஐபேட் வாங்கினீங்கன்னா ஐபேட் ஏருக்கும் அந்த பென்சில் ப்ரோ ஒர்க் ஆகும். இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வந்து பென்சில் ப்ரோ ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஐபேட் ப்ரோக்கும் உங்களுக்கு பென்சில் ஒர்க் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மேஜிக் கீபோர்டில் பார்த்தீங்கன்னா ஹாப்டிக் இன்ஜின்லாம் அதுலேயும் தனியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ராக் பேடில் வந்து நார்மலாக இன்ட்ராக்ட் பண்ணும்போது அந்த இடத்துல ஹாப்டிக் ஃபீட்பேக் வேறு லெவலில் இருக்கும். பேக்லைட் சூப்பராக இருக்கும். ஸோ நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி அது காஸ்ட்லியும் இருக்குது, அதில் டவுட் இல்லை. ஸோ பென்சில் வந்து அவங்க $129 சொல்லியிருக்காங்க. நம்ம ஊரில் கண்டிப்பாக கொளுத்தி விட்ருவாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மேஜிக் கீபோர்ட் பொறுத்த வரைக்கும் 11 inch வந்து $299 அண்ட் 13 inch வந்து $349 அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வேறு ஒரு பக்கம் இருக்குல்ல, நமக்கு வந்து டிஸ்பிளே சைஸும் மாறுது, அதுக்கேற்ற மாதிரி பேட்டரி கெப்பாசிட்டியும் மாறும், நிறைய விஷயங்கள் மாறும். பட் ஐபேட்ஸ் செமையாக இருக்குது, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஸோ ஆப்பிள் ஒரு பக்கம் இப்படி ஒரு சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தாலும், அதாவது ஐட்ரேஷன் தாங்க. ஏன்னா திரும்ப ஜென்ரேஷனாக அடுத்தடுத்த ப்ராடக்ட் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது தான் எங்களுக்கு குறுக்க வந்தாப்பில் வேறு யாரும் இல்லை, பிக்சல். ஸோ பிக்சல் 8a சைலண்ட்டாக வந்திருக்கு. சைலண்ட்டாக வந்து ஒரு யூஸும் இல்லை. $499 வந்து இதுக்கு முன்னாடி 7 எப்படி இருந்ததோ அதே ப்ரைஸில் தான் யூஎஸ்லலாம் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க வந்து ஓகேயா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. அந்த ஏ சீரீஸ் அப்படிங்கிறத கொஞ்சம் பெட்டர் பண்ண மாதிரி இருக்குது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பரவாயில்ல அப்படின்னு அவங்க நினச்சாலும் நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், இதுக்கு முன்னாடி 42,000 44,000 இப்போ 53,000. என்னது இது 6a 7a 8a பெரிய ஜம்ப்பு. ஏன் இவ்வளோ பெரிய ஜம்ப்புன்னு சீரியஸாக தெரியல. ஆனால் ஃப்ளிப்கார்ட்டில் பேஜில் போய் பார்த்தீங்கன்னு வைங்களேன், எப்படி நம்ம போட்டு வச்சிருப்பாங்க 39,999 மட்டுமே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாரை போட்டு நம்மளை சாகடிப்பாங்க. ஸோ இது ஒரு பக்கம் இருக்கும்போது என்னென்னா இந்த பட்ஜெட்டை அது சாட்டிஸ்ஃபை பண்ணுமான்னு பார்க்கும்போது இப்போ தாங்க பிக் சேவிங் டேஸ் மாதிரியான விஷயங்கள்லாம் போச்சு. அதில் 50,000க்கு ஆல்ரெடி பிக்சல் 8 கிடச்சிது. இன்னொன்று என்னென்னா, நான் வந்து பிக்சலோட அந்த கூகுளோட அஃபிஷியல் பேஜ் போய் பார்க்கும்போது எனக்கு ஒரு டவுட் வந்தது. என்னன்னா ஃபீச்சர் ட்ராப் அண்ட் செக்யூரிட்டி பேட்சுங்கிறத தான் அவங்க அழுத்த திருத்தமாக நிறைய இடத்துல மென்ஷன் பண்ணுறாங்களே தவிர மேஜர் அப்டேட், மேஜர் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் அப்டேட் அந்த மாதிரியான வார்த்தைகள் எங்கேயும் பார்க்க முடியல. 7 years ஆஃப் மேஜர் அப்டேட் அப்படிங்கிறத அவங்க காமனாக வந்து இப்போ 8 series ரிலீஸ் பண்ணும்போது சொல்லியிருக்கலாம். பட் அவங்களோட பேஜ் எல்லாம் போய் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா ஃபீச்சர் ட்ராப் அண்ட் செக்யூரிட்டி பேச்சஸ் இந்த மாதிரி தான் இருக்குது 7 years அப்படின்னு போட்டு. ஸோ அது யோசிக்க வைக்குது. ஏன்னா டென்சாரை நம்பி 7 வருஷம் எப்படி அவங்க அப்டேட் புஷ் பண்ணுவாங்கன்னு யோசிக்க வேண்டிய மாதிரி தான் இருந்தது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ தான் ரீசெண்டாக ஒரு வீடியோ கூட போட்டிருப்பேன். பிக்சல் 6 ப்ரோவில் ஆண்ட்ராய்ட் 12 யூஸ் பண்ணும்போது அது சூப்பராக இருக்குது. அதே 6 ப்ரோவில் இப்போ ஆண்ட்ராய்ட் 14 யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் வார்மாகவும் அண்ட் பேட்டரி லைஃப்பில் கொஞ்சம் அடி வாங்குற மாதிரியும் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ 8 series இப்போ வாங்குறவங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் கொடுத்து 14 இப்போ 15 அடுத்து 16
17, 18லாம் போகும்போது அது எப்படி இருக்கும், எந்த லட்சணத்தில் பர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்க வைக்குதுன்னே சொல்லலாம். ஏன்னா ஐஃபோனுக்கும் அப்படி தாங்க, ஐஃபோன்லேயே 5 வருஷம் அப்டேட் தராங்கன்றதெல்லாம் கரெக்ட் தான். ஸோ 5 வருஷம் அப்டேட் கொடுக்கும்போது இந்த மாதிரியான ஒரு டிவைஸில் கொண்டு போய் நம்ம காசை போட்டுருக்கோம் போது அது வந்து நமக்கு ரீபே ஆகுது. எப்பா 5 வருஷத்துக்கு ஒரே ஃபோனில் இருக்க போகிறேன், அந்த ஃபோன் வந்து அப் டு டேட்டாக இருக்க போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். பட் எல்லா ஃபீச்சரையுமே அவங்க ட்ராப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சில ஃபீச்சர்ஸ் வந்து அந்த பழைய ஹார்ட்வேரில் சரியாக வேலை செய்யாது. அப்படியே கொடுத்தோன்னு வைங்களேன், பழைய ஹார்ட்வேர் அப்படியே தலை குப்புற கவுந்து கேவலமான ஒரு பர்ஃபார்மன்ஸை டெலிவரி பண்ண வாய்ப்பு இருக்குது. அதனாலே அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. அது நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருக்கலாம். ஸோ ஆக மொத்தம் பிக்சல் 8a எப்படி இருக்குது அப்படின்னா நத்திங் பட் அதே 7a தான். அதுலேயே ஒரு 4480 இந்த மாதிரியான ஒரு mAh கொஞ்சம் பெட்டர் பேட்டரி அப்படின்னு ஒரு பக்கம் நினைக்கலாம். ரெண்டாவது என்னென்னா 90 ஹெர்ட்ஸில் இருந்த 7a இப்போ 8aல 120 ஹெர்ட்ஸாக மாறி இருக்குன்னு சொல்ல முடியும். அப்புறம் 2000 nits பீக் பிரைட்னஸ் மாதிரியான ஆடட் அட்வான்டேஜ். ஸோ கிட்டத்தட்ட இப்போ எனக்கும் என்ன தோணுதுன்னா 8a வாங்குறதுக்கு ஏன் 8 வாங்கக்கூடாதுன்னு தான் நமக்கு தெரியும்ல. நார்மலாக நம்ம என்ன நினைப்போம், நம்பர் சீரிஸ்க்கும் ஏ சீரிஸ்க்கும் ஒரு பெரிய ப்ரைஸ் கேப் இருக்கும்னு நினைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா வாண்டடாக இந்த ஃபோன் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம், இந்த 8a ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் 8ஓட ப்ரைஸை போய் பார்க்கும்போது 63000 அப்படின்னு போட்டிருக்காது, 62999 போட்டு வச்சிருக்காங்க. அப்படி இருந்தாலும் மனசு ஏற்க மறுக்கிறது. என்னால் உனக்கு வந்து மன்னிப்பே கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ 53K அப்படிங்கிறது ஃபார் ஷூர் வேல்யூ ஃபார் மணி கிடையாது. ஸோ இந்த 8a என்னதான் 7 வருஷம் அப்டேட்டை பற்றி நம்ம என்னதான் கதை சொன்னாலும் கூட நமக்கு வந்து அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே வராதுன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த 8a வந்து அநேகமாக ஒரு 44,000 46,000 இதுலேருந்து 2,000 நான் ஏற்றிக்கிறேங்க பாருங்கள். ஒரு சில ஃபீச்சர்ஸ்லாம் நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன் ஹார்ட்வேர் லெவலில் அப்படின்னு சொல்லி ஒரு 2,000 ஏற்றிருந்தாங்கன்னா கூட மனசு ஆறி இருக்கும்னு தோணுது. 7 வருஷம் அப்டேட்டை மட்டும் கணக்கில் காமிச்சு இதை வந்து புஷ் பண்ண முடியுமான்னு போது யோசிக்க தோணுது. மேபி இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த மாதிரியான டைமில் வந்து திரும்பியும் பிக் சேவிங்ஸ் டேஸ் இல்லாட்டி வந்து பிக் பில்லியன் டேஸ்ன்னு சொல்லிட்டு வரும். அந்த டைமில் எப்படியா இருந்தாலும் இந்த மாதிரியான ஃபோன்லாம் 35,000 வரும் இல்லையா. கார்டு ஆஃபர் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போடும்போது 30,000 கூட வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணுறது நல்லது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதாவது 8a வந்து ஒரு நல்ல ப்ராடக்டாக இருந்தாலும் அதில் போயிட்டு நம்ம 53,000 காசை போடுறதுங்கிறது ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா தான் இருக்குது. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மற்றபடி 8aல பெரிய வித்தியாசம் எதுவுமே நம்ம பயங்கரமாக பார்க்கல. அதே ஏஐ வடைகளை தான் திரும்ப திரும்ப சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. சர்க்கிள் சர்ச் பண்ணலாம், கால் அசிஸ்ட் பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலாம், ஜெமினி இருக்காருங்க ஃபோனில் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஜெமினி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் நிறைய ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸில் இருக்குது. இவ்வளவு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க S23 அல்ட்ராலையும் அதுதான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான லான்ச் இல்லாட்டி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோன்னா எப்படி இருக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக அதுக்கு இந்த ஃபோன் பர்ஃபெக்ட் ஃபோனான்னு கேட்டால் கிடையாது. அட்லீஸ்ட் ஏதோ ஒன்று இந்த பிராண்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. பார்க்க போனால் இவங்க நத்திங்கே ஒரு டஃப் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். நத்திங் என்ன பண்ணியிருக்கான், பின்னாடி 4 LED ஸ்டிப்பை ஓட்டி விட்டு நம்மளை ஏமாத்திட்டு திரியிறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே OSP இமேஜை வந்து பேரனட் டீம் மாதிரி ஒன்றத்தை வச்சு கஸ்டம் ரோம் மாதிரி குக் பண்ணி அதில் வந்து டாட்டட் ஃபாண்ட் ஒன்றத்தை போட்டு 4-5 விட்ஜெட்டை செஞ்சு நம்ம கிட்ட பொருளை வித்துக்கிட்டு இருக்கேன். இது ஒரு பக்கம் நடக்கும்போது மூன்ட்ராப் அப்படிங்கிற ஒரு பிராண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக IEMஸாக இருக்கட்டும், கீபோர்டாக இருக்கட்டும், கொஞ்சம் நல்ல குவாலிட்டியில் மெட்டீரியல் டெலிவர் பண்ண ட்ரை பண்ணக்கூடிய அந்த பிராண்டு ஆடியோ ஃபீல்ஸ்க்காக நான் ஏன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் விடக்கூடாதுன்னு யோசிச்ச மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய கேப் கிரியேட் ஆயிருக்கு. எப்படின்னா ஆடியோ சென்ட்ரிக்கான ஃபோன் அப்படின்னும் போது நீங்கள் என்ன பார்க்குறீங்க, டால்பி அட்மாஸ், ஹார்மன் கர்டன் இந்த மாதிரி பேர் பார்க்கலாம். ஸ்பீக்கர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் இருக்குது, ஏன் குவாட் ஸ்பீக்கர் இருக்குன்னு கூட அடிச்சு விடலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் 3.5mm ஜாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியாது இல்லை. அப்படியே ஒயர்லெஸில் வந்து நம்ம ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் LHDC, LDAC, ஆப்டெக்ஸ் அடாப்டிவ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே எல்லா ஃபோன்லையும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்படியே எல்லா ஃபோன்லையும் இந்த சப்போர்ட் கிடைக்கிறதா இருந்தாலும் கூட அதுக்கு ரிலவெண்ட்டான ஆக்சசரிஸ், அதாவது TWS நெக் பேண்டோ கிடைக்குதான்னு பார்த்தா மார்க்கெட்டில் இப்போ அதுவும் ரொம்ப தின். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3.5mm ஜாக் as well as 4.4mm ஜாக் இந்த 2 ஜாக்கையும் யூஸ் பண்ணி ஆடியோ ஃபைல்ஸ்க்காக லுமியா மாதிரியே லுக் இருக்கக்கூடிய கர்வ்டு டிஸ்பிளேயோட ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோன் செஞ்சுருக்காங்க. யாரு, வேற யாரும் இல்லை, மூன்ட்ராப் தான். ஸோ அந்த ஃபோனை பற்றி நீங்கள் வேணா போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் Dimensity 7050 ப்ராசர் இருக்கும், 12GB RAM இருக்கும், 256GB ஸ்டோரேஜ் இருக்கும். அது வந்து அவங்க மேக்ஸிமம் எப்படி யோசிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆடியோக்காக என்ன சிப் யூஸ் பண்ணுமோ அது எப்படின்னா இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா, DAC, ஹைஃபை DAC, டியூவல் DAC யூஸ் பண்ணியிருக்கேன்லாம் போட்டிருப்பாங்க. இந்த 4.4mm எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது நம்ம சில சமயங்கள் என்னன்னா ஆடியோ சோர்ஸ் ஒரு இடத்துல இருக்கும், அதுலேருந்து ஸ்பீக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி 20 அடி தாண்டி கேபிள் கொண்டு போய் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா டெலிவரி பண்ணுவோம். ஸோ இவ்வளோ லென்த்தியாக அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணும்போது இங்கேருந்து கண்டக்ட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு ஏதாவது லாஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது டியூ டு இன்டர்ஃபரன்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே மினிமைஸ் பண்ணுறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா 4.4mm வழியாக டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுவாங்க. பேலன்ஸ்டுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க, நீங்கள் போய் செக் கூட பண்ணி பார்க்கலாம். 3.5mm ஜாக்குக்கும் 4.4mmக்கும் என்னங்க வித்தியாசம்னு போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். பட் இந்த இடத்துல அகைன் நம்மளை மாதிரி யூசர் இப்போ நார்மலாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், இதில் ஒரு ஹெட்ஃபோன் IEMஓ ஏதோ நார்மல் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ண போகிறோம் போது நமக்கு வந்து பெரிய டிராஸ்டிக் டிஃப்ரென்ஸ் எதுவுமே ஏற்படுத்தாது. கொஞ்சம் லென்த்தியான கேபிள் 10 அடி 20 அடிக்கு நம்ம வந்து ஆடியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னும் போது இந்த 4.4mm வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபோனு. ரியரில் வந்து டியூவல் கேமரா தான், ஆனால் ஃபோன் பார்க்குறதுக்கு யூனிக்காகவும் ஒரு நல்ல டிசைனாகவும் ஃபீல் ஆச்சு.
அதை இந்நேரம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், கொஞ்சம் துண்டாக டிஃப்ரெண்ட்டாக தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா மார்க்கெட்டில் இருக்க எல்லா ஃபோனுமே கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலாக இருக்கும்போது இவங்க ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆடியோக்காக அப்படின்னு சொல்லி ஒருத்தன் ஃபோன் செஞ்சிருக்கான் பார்த்தீங்களா, இவ்வளோ நாள் கழிச்சு. அதுவும் 3.5mm ஜாக் எடுத்துன்னு வைங்களேன், அந்த இடத்துல நான் 4000 mAh பேட்டரியை ஸ்குவீஸ் பண்ணுவேன்ற அளவுக்கு எல்லாருமே உருட்டிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க தனிப்பட்ட முறையில் 3.5mm ஜாக் மட்டும் இல்லாமல் 4.4mm ஜாக்கும் வச்சு, அது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேக் ரொம்ப முக்கியம் போது அந்த டேக்கே வந்து டியூயல் சிப்லாம் வச்சு நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபோன் வந்து சைனாவில் கிட்டத்தட்ட 25,000 அந்த மாதிரியான பட்ஜெட்டில் கிடைக்கும் போல. குளோபலாக அவங்க லான்ச் பண்ணுற மாதிரியான ஐடியாவில் இருக்குன்னு சொல்லிட்டு பழைய போஸ்ட் கூட நான் பார்த்தேன். அதாவது $399 லான்ச் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி கூட சொல்லியிருக்காங்க. மேபி இந்த ஃபோன் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் பாட்டு கேட்கறது ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு இது பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நம்புறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோ நேரம் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 ப்ராடக்ட் பற்றி பார்த்துருப்போம். அதில் ஆப்பிள் வந்து சீரியஸாக சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க, வேற லெவல். எப்பயுமே அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி மாஸ் பண்ணியிருந்தாங்க. கூகுள் வந்து என்னமோ பண்ணியிருக்காங்க, இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. பட் நம்ம மக்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, வாங்குறதா இருந்தால் வெயிட் பண்ணி நம்ம ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த டைம் வாங்கிக்கலாம். அண்ட் இந்த 3 பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறது ஆவலோட நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறேன். எஸ், ஸோ இதை தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கோம். சிவபரணி பார்க்கலாம். பாய்.